guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராப்ளக்ஸ்ல வந்து பேக்கா டே தான் மக்களே விளையாட போறோம். நம்மளோட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆலகானம். ஐயோ மண்டமல இருக்கா. நம்மளோட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அக்ஸரா இருக்கா மக்களே. என்னைய சாதான்ட்டு கூப்பிடலாம். இன்னைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேம் ஓட கான்செப்ட் உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருச்சுன்னா என் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இல்லை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே சாரா என்னோட வா. எதுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். நம்ம 4 பேருன்னே போட்டு போவோம். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் சில பேர் இருக்காங்க, இந்த வராங்க பார்த்தீங்களா. ஏற்கனவே எங்களோட அக்கா போட்டிருக்கா நிறையா வீடியோஸு. அதுக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னா குக்கு சேனல்ட்டு போட்டுருங்க. இதே சேனலுக்குள்ளேயே போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட தரேன், பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, எல்லாம் வந்த உடனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, இருங்க இந்த மீட்டருக்கு பார்த்தீங்களா, அந்த மீட்டை தூக்கி சாரா போடுவா பாருங்க. இப்போ இப்படின்ட்டு போட்டுக்கணும். லார் மட்டும்தான் இதை போட்டோடனே ஆட் மிக்சர்னு கொடுத்துட்டா இந்த ஸ்பை வந்துடும். அப்புறமே இங்கே வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேக் பண்ணணும். பேக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் மக்களே. அப்படியே வா, அது கொஞ்ச நேரம் ஆகும், நீங்கள் டென்ஷன் ஆகிடாதீங்க. ஓகே வந்துருச்சா. அப்படியே எடுத்துகிட்டு போய் செல்ஃபில் வச்சிடணும். அப்படியே இங்கே வச்சிடணும். எஸ் மக்களே, செல்ஃபில் வச்சுட்டா இங்கே கஸ்டமர் வருவாங்க. இங்கே இப்போ மூஞ்சியாக வரும். கஸ்டமர் வந்து வாங்கிக்குவாங்க. இது கஸ்டமர் இல்லை, மூஞ்சி கஸ்டமர் அப்படியே வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு காசு தந்துட்டு போயிடுவாங்க. ஆமாம் மக்களே. அப்புறமேல நம்ம உருளைக்கட்டை எடுத்துக்கணும், கிராணி மாதிரி அடிக்கிறதுக்கு. ஓகே, நம்ம உருளைக்கட்டைக்கு பதில் டேரெக்டாக வந்து ஐயா நைட்டு ஐயா மம்மி காப்பாத்துங்க. நம்ம எதுவுமே எடுக்கல. நீ அப்போ ரொம்ப ப்ரோ பிளேயராக இருப்பாங்க போல். இந்த அக்ஸரா பாருங்க. ஏழை கதவை திறக்கடா. சாரா இங்கே வா, நானும் உனக்கு ரிப்பேர் ஹேமர் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. எங்க இந்த இங்கே வா. இன்னொன்று எடுத்துக்கிட்டேன் நான். நீ ஒன்று எடுத்துக்கோ. உடைக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ஜாம்பிஸ் மக்களே. ஸோ இவங்கெல்லாம் நம்ம அட்டாக் பண்ணணும். அங்கே ஒன்று போட்டோம்ல, அது இந்த ஜாம்பிஸை வச்சு தான் பண்ணணும். எனக்கு ஒரு டவுட்டு, ஜாம்பின்றது வந்து ஒரு பாய்சன் தானே, அது எப்படி எல்லாம் சாப்பிட்றாங்க? அது எப்படி நம்ம பீஸாவா பண்ணி தரோம்? அதானே, எல்லாரும் சாவதானே செய்வாங்க. அதானே, அப்புறம் எப்படி நம்ம சேவ் பண்ணுற டவுனை? அவங்களுக்கு இதே கொஸ்டின் இப்போயும் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த கேம் விளையாண்டுருக்கீங்கன்னா லைக் போட்டு விட்டுருங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து ஜாம்பியை உள்ளே போட்டுட்டு இந்த மீட்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். எஸ் மக்களே, நம்ம ஒரு 4 மீட் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இந்த மாதிரி 4ஆக போட்டு மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டா அந்த மாதிரி ஒரு பை, சின்ன பையும் பெரிய பையும் ரெடி ஆயிருக்கு. இங்கே அப்படியே வச்சிடணும். ஒரு பை கீழே விட்டு எடுத்துகிட்டு வரோம், எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம். ஓகே மக்களே, இதில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரிங் தான் மக்களே முக்கியமே. எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலைன்னா சுத்த வேஸ்ட். நம்ம வந்து செகண்ட் டேக்கு வந்தாச்சு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கேம் விளாடணும்னு தோணுதோ அவங்கெல்லாம் பேக்கா டை அப்படின்னு போட்டிங்கன்னா ராப்ளக்ஸில் வந்து பேக்கா டைன்னு போடுங்க. எனக்கு ரீவால்டு கன்று கிடச்சிருக்கு. எனக்கு பேண்டேஜ் கிடச்சிருக்கு. ஓகே, சாரா பேண்டேஜே எடுத்துட்டான். ரிவை கிட்ட எடுத்தேன்னா சொல்லு, இவங்களுக்கும் காட்டுவோம். ஓகே, நம்ம 2 வுட்டு ஒரு ஸ்டீல் எடுத்துருக்கோம். அதை ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு வருவோம். நான் வந்து ரீவாலர் கன்று எடுத்திருக்கேன். இப்போ இங்கே கன்று கடை எங்களோட அக்காவை கொண்டு வர சொல்வேன். கன்று கடைக்கு வாங்க. ஓகே ரைட். இதில் வந்து காசும் நம்ம சேமிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தானாகவே புரியும் நாங்கள் விளையாட. எங்களுக்கும் முதல் புரியாமல் தான் இருந்துச்சு, இப்போ தான் புரியுது. ஓகே மக்களே, இப்போ நம்ம இந்த ரீவாலர் கன் வந்து இல்லை, நம்ம இந்த பிஸ்டலு அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதுலாம் நம்ம வாங்கணும். பிஸ்டலுக்கு வந்து 250 வந்தவொடனே ஞாபகப்படுத்துருங்க. இங்கே பாருங்க, இவங்க எங்கேயோ இவங்களாம் எங்கேயோ இந்த ஜாம்பிஸ் கொண்டு வந்துட்டாங்க.
ஆமாம் மக்களே. இதில் இன்னொன்று இருக்குது, என்ன தெரியுமா? கன்று வந்து நம்ம ரீலோடு பண்ணிக்கிட்டே இருக்கலாம், புல்லட்டே தேவையில்ல. அது பாட்டுக்கு ரீலோட ஐட்டம். ஆமாம். அப்புறம் எதுக்குடா புல்லட்டுன்னு நீங்கள் கேட்பீங்க. புல்லட் வந்து இன்னொரு ஒரு கன்று இருக்கு. தானா சுடு. அது வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் எடுத்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வேணால் சும்மா ஒரு காட்டுறேன். இந்த கிராஃப்டில் போயிட்டிங்கன்னா இந்த கீழே இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மக்களே. இது வாங்கினோன்னா தான் நம்மளுக்கு வந்து புல்லட்லாம் தேவைப்படும். இது வாங்கணுன்னா நம்மளுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் பக்கத்தில் ஒன்று. சரி, ரெடியாக இருந்துக்கோங்க, நைட் ஆக போகுது. ஓகே, நம்ம வெளியே போய் சர்வே பண்ணுவோம் இன்னைக்கு. நானும் வரட்டா? இல்லை, என்கிட்ட கன்று இருக்குது, நான் வந்திருக்கேன். உங்ககிட்ட இருக்கா? இல்லை, நான் சும்மா வரேன். சரி, இதோ வந்து பாருங்க ஜாம்பிஸ்லாம். நாங்கள் மலை கட்டியை வச்சு அடிப்போண்டா. உங்களுக்கு என்ன? சாரா ஒரு தைரியத்தில் வந்திருக்கான். அது என்ன தைரியம் தெரியுமா? அக்கா கன் வச்சிருக்கா. சாரா சாவ போகிறானா? காலையில் கஸ்டமர் வருவாங்க. ஆனால் இது லோட் ஆக தான் முடியல, ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் நம்ம அப்பப்போ லோட் பண்ணி வச்சிருந்தா ரொம்பவே நல்லது. ஏன்னா கடிக்குது, டக்குன்னு வாங்க ஸ்ரீஹர்னி சுடுங்க. என் பின்னாடி வர ஜாம்பிஸ்லாம். எங்கே இருக்கீங்க சாரா? எனக்கு ரெட்டஸ்பி உள்ளே பார்ப்பேன். இல்லை முடிஞ்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் மீ. ஐ am trapped inside the church. ப்ளூ பிரிண்ட். நான் போமா சர்ச்சுக்கு. நான் கன் வாங்கிட்டு வரேன். நீயும் வா சும்மா. எவ்வளோ காசு வச்சிருக்க? 3 ரூபாய். 3 ரூபாவா? அதுக்கு என்ன வாங்கின அப்படி? ஒன்றுமே வாங்காம 3 ரூபா தான் வச்சுருக்கியா? லேம்பு வாங்கினேன். சுத்தம். சரி, ஓகே. அப்போ நம்ம மட்டும் சர்ச் போயிட்டு ப்ளூ பிரிண்ட்டை தூக்கிட்டு வரலாம். நம்மளே கன் வச்சுருக்கோன்ற ஒரு தைரியத்தில் தான் போகிறோம், ரொம்ப பேச வேணாம். என்கிட்ட 12 ஜாம்பிஸ் இருக்கு. ஓ, ஓகே. இது வந்து யூபிடி கத்திரியான். கத்திட்டு ஓடி போயிட்டான். இந்த ப்ளூ பிரிண்ட் இப்போ நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த ஜாம்பியெல்லாம் நம்ம தூக்கிட்டு போயிடும். நம்ம சுட்டு ஜாம்பியே நம்மளே தூக்கிட்டு போயிடும். ஓகே மக்களே, நம்ம வந்து ஜாம்பியை தூக்கிட்டு உள்ளே வந்து போட்டாச்சு. இப்போ எனக்கு என்ன 6 மெட்டல் வேணும். இதை பார்த்தீங்களா, இது ஒரு கேப்டஸ் மக்களே. இப்போ நகர்லையா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்க, கிட்ட வந்துருச்சா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்க, நகருக்கு மக்களே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கன் எடுத்துக்கிட்டே சுட்டுறா கன் எடுத்துட்டு வந்தேன். இப்படி சுட்டுட்டா இங்கே வந்து விழுந்துடும் மக்களே. அட் இந்த கேப்டஸை தூக்கிட்டு போய் நான் 250K கன் எடுத்துட்டேன். இந்த கேப்டஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அங்கே ஒரு மிக்சர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போட்டுடுறோம். அங்கே ஸ்ரீஹர்னி எங்கே இருக்கீங்க? வீட்டுக்குள்ளே. நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இல்லை, இன்றைக்கி வேணாம், நாளைக்கு போகலாம். ஓகே, வாங்க நம்ம வெளியே பார்த்துக்குவோம். ஓகே மக்களே, நம்ம வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். டிராபிக்கல் பிக்லி பியர் பை. நான் பேரும் டக்குன்னு வாங்க வெளியே. இருங்க, இதை வந்து நான் சேல் பண்ணிட்டு தரேன். சரி, நான் வரைக்கும் சுட்டுட்டு இருக்கேன் எல்லாத்தையும். இன்னும் டைம் ஆகலைல்ல. 2 1 முட்டை வந்துட்டேன். முட்டை சுட்டை. நம்ம இதை பண்ணிக்கிருக்கட்டும். நம்ம போய் நான் சொன்னேன் அந்த பிஸ்டல் மட்டும் வாங்கி தந்துடலாம். சரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா? உங்களுக்கு டிவி பிடிக்குமா, டிவிக்கே பிடிக்குமா, இல்லை ஏடிஎம்கே பிடிக்குமா, இல்லை டிஎம்கே பிடிக்குமான்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. கீழே போட்டுருப்பியா? ஓகே மக்களே, மார்னிங் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து కిందకి కానది
ஓகே மக்களே, இப்போ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சாரா பார்த்தீங்களா ஒரு ஜாம்பி டான்ஸ் ஆட வச்சுக்கிருக்கான். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, கிமி கிட்ட போயிட்டு வரும் மக்களே. கிமி யாரு? இந்த அங்கே ஒருத்தவன் இருக்கான். ஓ சார் வந்து ஒரு கேப்டஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. கேப்டஸ் மட்டும் இல்லை, 7 ஜாம்பிகள் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. சரி நான் அப்படின்னா இங்கே சமைச்சிட்டு இருக்கட்டா? ஏன்னா அவனுக்கு ஹெல்த்து குறைஞ்சிச்சா, அதைத்தான் பார்த்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன். என்ன கிமே, காசு வச்சிருக்கியா இல்லையா கிமி? வாங்க வைத்திய கிமி. ஓடா கிமே. பரவாயில்ல, அவனும் ப்ரோ பிளேயர் இல்லை தான், அதுக்கு நம்மளும் ப்ரோ பிளேயர்னு சொல்ல முடியாது. ஒரு சர்ச் சர்ச். ஓ இங்கே ஒரு லேம்ப் இருக்குது, அது ப்ரோக்கன் லேம்ப் தான், நம்ம வச்சுக்கலாம். ஓகே இப்போ வாங்க மக்களே, நம்ம வந்து அந்த பெரிய கன் உருவாக்கலாம். ஏன்னா வந்து நாளைக்கு என்ன டே? பிளட் மூன் டே. இன்னைக்கு ஆமாம். அம்மா என்ன 6 5? நான் உள்ளே ஓடி போயிடுவேன். இல்லை சாதா நைட்டு தான், நாளைக்கு தான் பிளட் மூன் டே. ஆமாம் நாளைக்கு. டேய் என்னைய வேணாடா விட்டு, டேய் ஏய் தரடா. இங்கே வேறு அக்ஸரா இங்கே பாதி வேணா சும்மா நிற்கிறான். வெயிட் பண்ணுங்க. ஏய் இது வேற. பின்னாடி பாரு, வாடா முடிஞ்சா வாங்கடா வாப்போம். என்ன டோர் எப்படி உடைச்சு போட்டுருக்கு? பின்னாடி யாரும் இருக்கா? மாமே இங்கே என்னை தொடச்சிக்கிட்டே ஓடி வந்து. அப்படின்னா இருப்ப. ஐயா ஆட மாட்டேன் விட்டுருக்கியா? இங்கே வருங்க என் ஹெல்த்தை. ஓ காலையில் ஆனால் எரிஞ்சு செத்துருவாங்களா? ஆனால் எரிஞ்சு செத்தா நம்மளால எடுக்க முடியாது போல. அக்ஸரா ரொம்ப நேரமாக பேசாமல் மீதி ஏதோ பண்ணிக்கிருக்காங்க. திருட்டு வேலை ஏதோ பண்ணி செத்து போயிட்டா ஒருத்தவன். எவன்? கிமியா? கிமி தான். அவன் செத்து போயிட்டானே. ஆனால் யார்கிட்டையும் பேடேஜும் இல்லை, ரிவைக்கிட்டும் இருக்க. விடு என்கிட்ட ஃபர்ஸ்ட் அடி கிட்ட அவன் கிட்ட அந்த எடுத்துட்டேன், ஆட்டிய போட்டேன். அடி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டிய போட்டேன். ஓஹோ சூப்பர். நம்ம நிறைய வாங்க வேண்டியது இது கொண்டு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜாம்பி கிட்ட நம்மளே போய் மாட்டுவோமா? டேய் கஸ்டமர்ஸ் ஜன்னல் வழியா வராங்க. அப்போ ஜன்னல் திறந்துருக்குன்னு அர்த்தம். ஜன்னல் ஃபர்ஸ்ட் உடைச்சி கட்டணும், உடைக்கணும்ட்டே ஓட நல்லா ஓட. ஓகே இங்கே வருங்க. நீக்கம் கொஞ்ச நேரம் கூட விடக்கூடாது போல. ஏய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. ஓ மக்களே, நம்ம ஃபார்ம் கிட்ட வந்துட்டோம். ஃபார்ம் கிட்ட வந்துட்டீங்களா? இதான ஃபார்மு? தெரியலையே. அந்த எக் இருக்கு. இந்த எக்ல வந்து கோடி வர போகுது. What is that? Looks like it will be had soon. Come. ஸ்ரீஹானி அக்கா அங்கதான் இருக்கா.
போட்டு தள்ளுவோமா? என்ன வருதோ? இல்லை இல்லை நான் வீட்டுக்கு வரேன். இல்ல போட்டு தள்ளுவோம். இல்லை இல்லை நான் வீட்டுக்கு வந்துடுறேன். இல்ல போட்டு தள்ளுவோம். நான் ஒன்றை பார்க்கல. இல்ல நான் அதை பார்க்கவே இல்லையே. எங்கே இருக்கு? இல்லையே. உனக்கும் தெரியலையா? அப்போ நீ அங்கே தான் இருக்க. கோழியே வா வா, கோழியே வா வா. அது வராதுன்னு ஒரு தைரியத்தில் நீ இருக்க. கொஞ்ச நேரத்தில் ஏஞ்சிரும் மக்களே. ஏடி பிளட் மூணு. அவ்வளோ பயம். பிளட் மூணு அவ்வளோ பயம். இங்க பாத்தீங்களா? பிளட் மூன். டுடே இஸ் எ பிளட் மூன் டே மக்களே. ஸோ அதனால் சாரை விட்டு லாக் பண்ணிட்டேன். ஐயோ நான் க்ளோஸ் பண்ணல. க்ளோஸ் பண்ணுமா முத? ஐயோ எஸ்பி புரியுது. ஏ அக்ஸரா செத்துறாதே. வெயிட் பண்ணுங்க, நான் பேண்டேஜ் போட்டுக்கிறேன். இங்கே வேறு என் கண்ணை தூக்கி போட்டேன். வேர் இஸ் மேகன்? ஹியர் இஸ் மேகன். ஏ ஐயோ முன்னாடி போய் கதவு முடுறா. வேமா போடாதே. சாப்பிட்டு செத்துட்டா. இன்னும் சாப்பிடுறீங்களா? செத்துட்டேன்டா. நானும் சாப்பிட்டேன். நம்ம என்ன தடவை கேம் விளையாடுவோம் கைஸ். ஓகே கைஸ் திரும்பி விளையாடுவோம். ஏன்னா வந்து பிளட் மூன் அப்போ நம்ம வேமாவே வீட்டுக்குள்ளே வந்து ரெடி ஆகிக்கணும். நம்ம ரொம்ப லேட் ஆக்கிட்டோம். அந்த எக்கு பார்க்குறோன்ட்டு ரொம்ப லேட் ஆக்கிட்டோம். வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஆனால் திரும்பி நம்ம வரலாம். கேம் இங்கே தானே இருக்கு. கோச்சுக்க மாட்டீங்களா? கோச்சுக்க மாட்டாங்க. இதுக்கு முதல்ல கோச்சுக்க போகிறாங்க. அதானே இந்த மாதிரி தான் மக்களை பேசுவோம். சொல்ல 4 போட்டுறவா? நான் இங்கே போடுறேன். ஏன் பக்கத்தில் இல்லை நம்ம 2 மட்டும் போட்டுக்கோ. லீவ் வேமா அக்ஸரா வேப்பவா? அக்கா 3 அக்கா வந்த ஈதி வந்த మన 3 వేతాం తెలుగు మాట్లాడు. ஏய் வேமா கிரியேட் பண்ண. 4 கிரியேட் பண்ணேன். ஓகே நம்ம கரெக்ட்டா 4 பேரை கூட்டி போறோம். அதுல 2 பேருமே என் சப்ஸ்கிரைபர். ஓகே இந்த தாட்டி நம்ம ஒரு 14-15 டேஸ் ஆச்சு இருப்போம். ஓகேவா? வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா நான் பார்ட் 2 கூட போடுறேன். நான் பார்ட் 2வே போடுவோம். எனக்கு மட்டும் உள்ள போக மாட்டேங்குது. ஆமாம் எப்பயுமே உள்ள ரெடியே உள்ளே வந்தாச்சு மக்களே. எங்களோட அக்கா பாஸ்போர்ட் வந்திருக்கா. ஐயோ சொல்லாத. அயம்புட ஹே சீ வாயம்புடு. இந்த உனக்கு விட்டு வேணாம்ல? சரி சரி நம்ம சாராக்கில் விட்டு எடுத்துகிட்டு போக வேணாம் மக்களே. ஓகே இல்லைன்னா அவளே அவள் எல்லா கான்செப்டும் புரிஞ்சிருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் தடவை கேம் விளாட போதே. ஆமாம் இது வந்து ஏதோ கிடைச்சிருக்கு. ஏய் நைட் நான் வரவே இல்லடா. ஓகே நல்லா தான் சாரா வரல. யாய் ஜாம்பி டேய் ஏ உள்ள வாமா. ஏய் எவ கதவை திறந்து விடுது. ஏய் ஏன் நீ உள்ள விடுங்கடா. காமெடி பீஸுகளா இருக்கு மக்களே எல்லாம். லூசா. ஐயோ ஐயோ எவனை சொல்றானே தெரியலையே. ஏ கொக்கா முக்கா உனையதான் சொல்லுதி. என்னையா கொக்கா முக்கா கொக்க முக்காவா? கொரினான்னு போட்டுக்கு.
ஓகே இப்போ நம்ம வந்து நமக்கு எவ்வளோ ருபீஸ் இருக்குது நீங்களே பண்ணுங்க 37 தான் இருக்குது நம்ம எப்படி போய் 250க்கு இதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு புரியல இங்கே வேறு செஸ்ட்டு தெரியல எங்கே செஸ்ட்டு வச்சாங்க தெரில நம்ம கன்னு வாங்கினோடனே வெளியே இங்கே எவ்வளோ திருடிக்கிட்டியான் வேற யார் நம்ம அக்ஷரன் தான் அக்ஸலனா அக்ஷரான்னு காதிய காது அக்ஷரனா இருக்கும் இருறா கொஞ்சம் வெயிட் பண்றா டேய் இருறா பாக்கி கேவரிச்சி மூஞ்சியா நான் கூட உண்மையாவே அப்படிதான் எவன் நிக்கிறான்னு நினைச்சேன் வாவ் யாரடா வாவ் சொல்ல அக்ஷராவா தான் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க ஏய் அந்த பொண்ணு வெளியே போயிட்டா எந்த பொண்ணு அந்த காஸ்டியூம் காயோ பையா ஐயோ இங்கே பாரு அந்த பிள்ளைய சும்மா இதெல்லாம் அவளை எவன் தான் கரெக்டாக சொன்னதோ குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு வந்திருப்பாளோ அதனால உனக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு போல இருக்கலாம் கஸ்டமர்ஸ் வாங்க எங்க ரெண்டு பேர் மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வந்திருப்பா போல ஆனால் எங்களுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியல டேய் ஆடா செவத்துல போய் முட்டை கொடுத்துட்டு இருக்கீங்க ஏய் நீ இன்னும் பைய விற்கவே ஆரம்பிக்கலையா இந்த பை வச்சுட்டு தான் இருக்கேன் நான் இன்னும் 37 ருபீஸ் தான் எனக்கு காட்டுது 56 57 உன்னை விட ஒரே ஒரு காயின் தான் எனக்கு எக்ஸ்ட்ரா அக்கா எத்தனை நீ ருபீஸ்ன்னு சொல்லு அந்த ருபீஸ் வந்து 6-7 மக்களே இதெல்லாம் பார்த்து நமக்கு சொல்கிறாங்க ஓகே இந்த பக்கியை பார்த்தீங்களா 6-7 தான் யாருக்கெல்லாம் 6-7 தெரியுமோ சொல்லுங்க ஆமாம் அதுக்கான என்ன மீனிங் சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியும் தெரியும் உங்களுக்கு தெரியுதா நாங்கள் செக் பண்ணுறோம் ஓகேவா ஓகே இதில் தான் செஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆத்தடி நைட்டு ஓடுறா மௌனம் ஓடுறா தகுதா இங்கே ஒன்று சார்ஜ் ஏறுது இறங்குது சார்ஜ் ஏறுது இறங்குது முன்னாடியே 3 தரத்துக்கு இருக்கு இந்த சாவட்டிக்கலாம் சாவலே ஐயோ பின்னாடி சாப்பிடலாம் ஐயா ஆத்தடி வாங்காத்தா கொஞ்சம் காப்பாத்துட்டா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன வராங்க இல்லை அவங்க எரிஞ்சு செத்துருவாங்க உன்னை கடிச்சதும் சாவாயின்னு இருக்காங்க பாரு ஹெல்ப் மீ இதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு நான் ஸ்கில் கொடுத்துட்டு சர்ச்சுக்கு போகலாமா அக்ஷரா இல்லை நான் கன்று வாங்கிட்டு வந்துடுறேன் என்கிட்ட 150 இருக்கணும் என்கிட்ட இப்போ 134 நீங்கள் 35 தான் இருக்கு 134 என்கிட்ட 135 தான் இருக்குது அப்போ நம்ம நாளைக்கு போகலாம் இது வந்து என்ன கிடைக்குதுன்னா ஆப்பிள் கிடைக்குது ஒரு கண்ணி வாங்கிட்டா அது ஒரு சந்தோஷம் நம்ம கண்டு தான் ரொம்ப விலை அஜிஜோ அக்ஷரா வரையா புதுசாக கேரட் கிடைச்சிருக்கு அந்த இதை வச்சு அடிக்கலாம் இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கன்னை வச்சுன்னா ரொம்ப வேகமாகவே முடிஞ்சிருக்கும் ரொம்ப லேட்டாக இருக்கும் ஏன் செத்து தொலை அப்பா எவ்வளோ நேரம் கன்று கிடச்சோடனே வந்து நான் உங்களை ரொம்ப தூரம் கூட கூப்பிட்டு போகிறேன் அது வரையும் கன்று கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம்
ரொம்ப பெரிய கன்ஸ்லாம் எனக்கு அதெல்லாம் வாங்கணும். ஆமாம் மக்களே 14,500 எல்லாம் இருந்துச்சுல. நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. நம்ம இப்போ போய் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் உள்ள போட்டு ஏற்கனவே இந்த கேம் லேண்ட் இருக்கேன்னா இதை கமெண்ட் பண்ணுங்க. லேண்ட் இருக்கேன்ட்டு அக்ஸரா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி, ஒரு ஜன்னல் உடஞ்சிருக்கு பாரு, அதை மட்டும் ரெடி பண்ணிடியா? ஓகே. இந்த ஜன்னல் தெரில, நல்லா பாரு. என்கிட்ட உட்டே இல்லை. நான் சரி பண்ணிட்டேன். நம்ம இந்த கேப்டஸை போடாம வந்துட்டோம். அங்கே திரும்பி போய் போட்டுடலாம். அங்கே திரும்பி எல்லாம் கேக்டஸ் இருந்துட போகுது. வாங்கம்மா வாங்க. இவன் எல்லாத்தையும் இந்த பெட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கான். இங்கே பாருங்க. ஓ, அந்த இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்க இந்த வா சூப்பர். வெளியே போய் இது ஃபுல்லாக கட்டிட்டியானா? இல்லை, பாதி மட்டும் கட்டியிருக்கான். பின்னாடி போய் பார்த்துக்கோ. ஓகே, இப்போ நம்ம காசு அதிகமாகவே சேர்ந்துச்சு. நம்ம போய் கன்று வாங்கிடலாம். 460 இருக்கு. என்கிட்ட 460 இருக்கு. இது 60. வேமா வாங்க, நைட் ஆயிடுச்சு. சவுத்து மீனா என்ன சவுத்து போய்க்கு தான் பேரம். டேய் டேய், இங்கே என்னை வந்து பார்த்துக்கோங்க. இந்த செமி ஆட்டோ. எனக்கு புரியல. நான் இங்கே நிற்கிறேன், தப்பிச்சு ஓட பார்க்குறேன். இங்கே இருக்கேன்னு நான். ஐயோ பின்னாடி. கன்னு வாங்கணும்னு நிம்மதியா இருக்குல்ல? இல்ல இது அந்த எத்தோட ஷார்ட் கன் இருக்குமா? இருக்கும். இப்போ கேரட் ஜாம்பி புதுசா வந்திருக்கான். கேரட் ஜாம்பி. ஓகே மக்களே, நம்ம அடுத்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம இங்கே இருக்க எல்லா ஜாம்பியும் கலெக்ட் பண்ணி அக்ஷரா கிட்ட கொடுத்துருவோம். கொடுக்க வேணாம், வச்சுருப்போம். போகிறப்ப கொடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பையனும் நீங்களும் அந்த எக்ஸ்ப்ளோரர் இவனை எடுக்க போறியா? இவனுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம். அப்படியே எனக்கு ஒரு உட்டு மட்டும் எடுத்தாங்க. அந்த அந்த ஹேமர் எடுக்கிறதுக்கு. ஐயோ, இவன் பெரிய கன் வாங்கிட்டியா? உட்டு வேணும். உட்டா? நான் என்ன ஹேமரே வாங்கலையா? ஆமா, அங்கே விட்டு நான் வச்சிருக்கேனே. எங்க? அங்கே அந்த மிஷினில். சரி, நான் போறேன். இருக்கா? நீங்க என்ன ப்ளூ பிரிண்ட் வாங்கலையா? அக்ஷரா சி அவன் இன்னொருத்தவன் இருந்தான், அவன் வாங்கிட்டியானே. சர்ச்சில் இன்னும் வாங்கலையா? ஆமா, ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல. சரி, அப்போ போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஹெல்ப் நான் கூப்பிடு. எப்போனாலும் நான் வரதுக்குள்ளேயே நைட் ஆயிரும். பார்த்துக்கோ. அதான் நைட் சர்வே ஆயிடுவேன். கன் வச்சுட்டேன். இதெல்லாம் கேரட் மீட். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ளூ பிரிண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டோம். அங்கே வந்து கன் ரெடி ஆயிடும். நம்ம போன வரையே கலெக்ட் பண்ணோம், நீங்கள் பார்த்துப்பீங்க.
அந்த கண்ணை காமிச்சிட்டீங்களா? அந்த பிஸ்டலா காமிச்சாச்சு. அந்த எதோட ஐயோ அங்க இருக்கிற புடுப்பு ஏதோ என் மேலே வந்து வெடிச்சிச்சு. தானா அடிக்கும்ல, ஆமாம். அது கட்டிட்டீங்களா? இல்லை இல்லை இனிமேல் தான் காட்டணும். கட்டிட்டீங்களா? டரண்டா இனிமேல் தான் காட்டணும். நீ ரிவைக்கிட்டு சூப்பரா இன்னும் நைட் ஆகல. ஓகே நம்ம கன்னை லோட் பண்ணி தான் இருக்கா. ஓகே இங்கே வருங்க, நம்மளை விட்டு போட்டுறதே நீங்களோட வேலையை வச்சுருக்காங்க. வெயிட் ஆயிடுச்சு, வந்துட்டேன். நான் எங்க இருக்கேன் உனைய கண்டுபிடிக்கவா இல்லை ஜாம்பியை கொள்ளவா? ஓகே மக்களே, இதான் மக்களே ஆட்டோ டேரண்ட். இப்போ நம்ம இதை வாங்கிடலாம். நாளைக்கு காலையில் வைப்போம். இங்கிட்ட யாரா டோர் திறந்து விட்டது? இப்போ எத்தனை ப்ளூபெரி ஜாம்பி புதுசா இருக்கு. ஆமாம் மக்களே, இந்த இருக்கு பாருங்க. போய் கதவு மூடுறேன். அப்புறம் ஒரு டேவா வரும்போது புதுசு புதுசாக கிடைக்கும் போல. ஓகே, இதான் மக்களே ஆட்டோ டேரண்ட். இதுக்கு தான் மக்களே இந்த புல்லட் தேவை. நம்ம ஒரு 2 புல்லட் வாங்கிக்குவோம். அக்ஷரா ஒரு 2 புல்லட் வாங்கிக்கட்டும். நானா கொண்டு வந்துடுறீங்களா? ஓகே, இல்லை 2 பேத்துக்கும் 2ஆவே கொண்டு வரேன். நான் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன். ஓ சூப்பர். எங்கே வைப்போம் ஃப்ரிட்ஜ்? நான் சமைக்கிற இடத்து பக்கத்தில் வச்சுருக்கேன். இந்த உனக்கு 2 இருக்கு. இந்தா இதை விட நான் நிறைய டேலண்ட்லாம் வைக்கலாம். ப்ளூபெரி புதுசாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த இது எக்ஸ்பைரி சூன். ராபிட்ஸோட ஐடி எங்களோட அக்கா சொன்ன மாதிரி காட்டிடுங்க. நாங்கள் அவங்களையும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துக்கிறோம். எங்கே வச்சிருக்க ஃப்ரிட்ஜு? இந்த அந்த இவனை பாரு. ஐயோ முட்டாளா, பக்கெட்டு இதையும் தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜ் அந்த சமைக்கிற இடத்து பக்கத்துலே. நான் போய் உள்ள உட்காந்துக்கிறேன். நானும் எக்ஸ்பைரி ஆக போகிறேன். இதுக்குள்ளார போட்டுக்கலாம். ஏதாச்சும் நிறைய பொருள் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார போட்டால் ஒரு 2-3 டேஸ் இருக்கும். அந்த இந்த மாதிரி தொட்டு காமிச்சிருங்க. இப்படி தொட்டு அந்த எப்படி டேஸ் எக்ஸ்பைரி ஆகும்? இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்பைரி 3 days அப்படி இப்படின்னு போட்டிருக்கோம். ரெட் கலரில் எக்ஸ்பைரி சூன்னு போட்டுருச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாளே கெட்டு போக போகுதுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ப்ளூபெரி பை. ஆனால் நம்மளால சாப்பிட முடியாது. என்ன பண்ண? கஷ்டமா வேணாம், எனக்கு வேணாம். அது பூரா ஜாம்பி. ஆமாம், எனக்கும் இந்த அவன் வேணா சாப்பிட்டுக்கட்டும். இன்னொருத்தர் வைக்கான்ல இதை சாப்பிட வேணாம் வரையான். டேய் நீ சாப்பிட்றா. பயந்து ஓடிட்டான். நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் போட ஷேர் பண்ண வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பிளேயராக நாங்கள் வந்து கூட்டிக்கிட்டே இருப்போம். அதாவது இப்போ அக்ஷரா வந்திருக்காளோ, அக்ஷரா வந்த காரணம் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு எங்களை 35 சப்ஸ்கிரைபராக கொண்டு வந்திருந்தனால நம்ம வந்து அக்ஷராவை கொண்டு வந்திருக்கோம். இப்படியே நீங்கள் வந்து 100 அப்படி இப்படின்னு போகிறப்ப நம்ம அப்படியே ஒவ்வொரு ஆளாக, அதாவது இப்போ நீங்கள் யாரெல்லாம் ஜெனி கேமிங் பார்த்துருக்கீங்க, அதில் வந்து கலர் கோழி அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அதுக்கடுத்து ஒருத்தன் பேசுவான். அதுக்கடுத்து ஒரு பொண்ணெல்லாம் பேசும்ல. அந்த மாதிரி நம்ம நிறைய பேர்த்த கொண்டு வரலாம் உள்ளுக்குள்ளே. ஓகே தானே அக்ஷரா? நம்ம நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஹாரர் கேம்ஸு, ஃபன்னி கேம்ஸ் எல்லாமே கொண்டு வரோம். நீங்கள் கமெண்ட்டில் மட்டும்
விட்டுருங்க போதும். ஆமாம், எங்களுக்கு வந்து அவ்வளோவா எந்த கேம்ஸும் தெரியலை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம் போட்டு விடுங்க. இந்த எத்தி கேமர் ஒருத்தன் இருப்பான்ல, அவனுக்கு வந்து குட்டி எடுத்துட்டு ஒரு பையன் இருப்பான். ஆமாம். எத்தி கேமர் வந்து அப்பா, குட்டி எடுத்து வந்து பையன். ஐயோ பிளட் மூணு. ஐயோ டக்குன்னு நீங்க நம்ம வெளியவே சர்வை பண்ணோம். எதுக்குன்னா நம்ம அந்த கன் இருக்குல்ல, அதுக்கும் டோரை மட்டும் மூடி விட்டுருவோம். எப்படியும் நம்ம சாவதான் போகன்ட்டு நினைக்கிறேன். ஆனால் கூடாது. நம்ம சாவாமல் விளாட்றது தான் சக்தி வேல். ஏறு எஸ்பியாக இருக்கு. ஏயா அம்மா எனக்கு ரெட்டிஸ்பி உள்ள போ. ஏய் ரிவைவ் கிட்ட இருக்கா? எனக்கு வந்து ரிவைவ் கொடு. தேங்க் யூ. நம்ம எப்படி அக்ஷராவை காப்பாத்தியாச்சு. திரும்பி இந்த ரிவைவ் கிட்ட உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. ஓகே, இந்த எக்கை வந்து என்ன வரப்போகுது? இந்த எக்கில் என்ன வரப்போகுது? கோழி. நெருப்பு கோழி. இப்போ நம்ம போய் இதை சுடலாமா? நம்ம என்கிட்ட இப்போ கன்னு, பெரிய கன் வாங்கலாம். என்கிட்டயும் காசு இருக்கு. அப்புறம் தெருவில் போட்டு போயிடுவோமா எல்லாத்தையும், எல்லா ஜாம்பிஸையும் அவன் போய் கலெக்ட் பண்ணிக்குவான். ஒரு 600 வாங்கிக்கிறோம். இதெல்லாம் பெரிய கன் வாங்குவோம். 1000 வாங்கிடுவோமா? ஒரு பெருசாக வாங்க. அதான் நம்ம 1000 வாங்கலாம் மக்களே. 600க்கு வாங்குறதுக்கு தான் என்கிட்ட காசு இருக்கு. 1000க்குல 1000க்கே வாங்கிடுவோம். நம்ம தேவைப்படாதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுடலாம் ஃபர்ஸ்ட். எல்லாமே என்கிட்ட தேவை மாதிரி தான் இருக்கு. கோழியை போய் சுடுவோமா? வெயிட் பண்ணி இதை மட்டும் நான் போட்டு வந்துடுறேன். இன்னைக்கு வந்து சாதா நைட்டு தான், அவன் கூட சமாளிச்சுப்பான். போமா? ஷார்ட் கன் நான் கேட்ட மாதிரி இதுதான் ஷார்ட் கன். 6 புல்லட்டா? அதான் 6 புல்லட் தான். இந்த சைடு இருக்கு. அங்கே இல்லை, அங்கதான். அவன் அப்போ பார்த்துக்கிருக்கான். வேமாவா அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். இதான் இருக்கு நேரா பாருங்க. இந்த இருக்கு. அவன் வேற எங்க இருக்கா? இங்க இருக்கு கோழி. நெருப்பு கோழி வருது. நெருப்பு கோழி வருது. சுட்டிகிட்டே வா. என்ன நின்றுச்சு? முட்டை போடுதா? ஆமா போல. ஆமா முட்டை போட்டுச்சு. 2 முட்டை. கோழி கொஞ்சம் வருது. எல்லா புள்ளியும் என்னை நோக்கியே வையே. கோழி பெருசா இருக்கு. நீ இப்ப பெரிய கோழியை பார்த்துக்கோ. எங்க போயிட்டு அக்ஷரா? இங்கிட்டு வா. என்னைய நோக்கி தான் வருது. அப்படியே பின்னாடி போய்கிட்டே பண்ணு. அப்படியே நான் பின்னாடி கூடி சுற்றி வரேன்ட்டு. கோழி ஏய் சரி தள்ளி வா. அவ்வளோதான், செத்துருச்சு. சாதனை பண்ணிட்டோம்.
சாதனை பண்ண போகிறோம். என்ன பண்ணுறீங்க மேடம்? நான் இல்லாம சுட்டு இருக்கேன். நம்ம பிங்க் கலர்ல ஆசிட் வந்தாலே நிறைய ஜாம்பிஸ் வரும் தட்டம் போல. அந்த பிங்க் கலர்ல ஆசிட்ல போனா எஸ்பியும் குறையுது, அப்படியே ஸ்லோவாவும் நடக்கலாம். அவ்வளவுதான். நம்ம இப்ப எல்லா ஜாம்பிஸும் எடுத்து இன்னைக்கு பை பண்ணிடுவோம். நம்ம நாளைக்கு எக்ஸ்ப்ளோரிங் போயிடுவோம். இது என்னது? ரன் ரன் ரன். இது எப்படி கொள்றது? அதுதா படுத்து ஓடி வருமா? நான் தலைசரிக்கு ஓடி போயிடுவேன். எக்ஸ்பைரி சூன்ட்டு என்கிட்ட ஒரு ஜாம்பிஸ் இருக்கு. டக்குன்னு நம்ம இன்னைக்கு டின்னர் மட்டும் பண்ணிடுவோம். நாளைக்கு வேணா அந்த எலும்பு மாடை போய் கொள்ளுவோம். எலும்பு மாடு நாங்கள் ஒரு நாள் வெளியே போனோம். அப்போ எலும்பு மாடை அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் கத்தி கத்தி கூப்பிட்டோம், அப்படியே நின்றுங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பையை ரெடி பண்ணிருக்கோம். இங்கே பரக்ஸரா இவ்வளோ பெரிய பையன் எவன் தின்மையானோ அவன் குண்டு குண்டுன்னு இருப்பியான். கரெக்டா? குண்டு தக்காளி. அந்த என்ன எக்கு கிடச்சிருக்கு, முட்டை சொட்டை. நான் முட்டையை வச்சு தான் இந்த பை பண்ணி. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 அப்படின்னு போடுங்க. நான் உங்களுக்கு பார்ட் 2 லிங்க் அனுப்பிச்சுடுறேன். அப்படியே ஒரு கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஆமாம் மக்களே. ஸோ ஓகே, இன்னைக்கே பார்த்துட்டீங்கன்னா அப்படியே டக்குன்னு கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க. ஆமாம், இது வந்து நம்மளோட 1 hour வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் மக்களே நம்ம வந்து 40 சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ண நம்ம வந்து இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடலாம். ஸோ திரும்பி முதல்ல இருந்து இது வரைக்கும் ஆரம்பிக்கணும். ஆமாம், அதை பாஸ் பண்ண முடியாது. ஆமாம் மக்களே. ஸோ அடுத்த வீடியோ போகிற வரையும் நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க நம்புகிறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாமா? பாய். Love you all. Thank you for the